வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூஃபஸ் பேசுகிறேன். இந்த ரோஸ் வாட்டரை அடித்து இல்லை ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணி போர் அடிக்குதா? அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஒரு நேச்சுரலான ஃப்ரெஷ்ஷான ஒரு டோனரை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இதை நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சு கூடி தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அருமையான ஒரு நேச்சுரல் டோனரை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி நேச்சுரல் டோனர் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னா ஃப்ரெஷ் குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ராப்பர் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். சரி, இங்கே நம்ம காமிச்ச மாதிரியே ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் ஒரு அருமையான இயற்கையான டோனரை தான் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இந்த குக்கும்பரை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணிடுங்க. தோல் இருக்கிறனால பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏன் நம்ம இங்கே தோல் எடுக்கிறோன்னா இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்ற போகிறோம். அதனால் இதை எவ்வளோ நம்ம ஃபில்டர் பண்ணாலும் ஸ்ப்ரே பாட்டிலில் போடுறப்போ ஒரு சில துகள்கள் அடைச்சிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த இடத்துல இதோட தோலை நம்ம நீக்கிடுறோம். வேறு ஒரு விஷயமும் கிடையாது. அவ்வளோதாங்க. இங்கே தோலை நம்ம நீக்கியாச்சு. தோலை நீக்கினதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர் எடுத்து வச்சுருக்கோம். இது இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்க்ராப் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, ஸ்க்ராப் ஆகி வர்றப்போ அதிலிருந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குக்கும்பருடைய ஜூஸ் சூப்பராக வர்றது உங்களுக்கு தெரியுதுங்க. இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுக்கூடி உடனடியாக பண்ணலாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் மிக்சர் ஜாரில் போடுறப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்தளவுக்கு ஜூஸாக வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே குக்கும்பர்லேருந்து உங்களுக்கு இந்த ஜூஸ் நம்ம கிடைச்சிரும். இதில் எந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஃப்ரெஷ்ஷாக இந்த குக்கும்பருடைய ஜூஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் ஒரு அரை குக்கும்பர்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு ஹாஃப் பீஸே போதுமானது. நம்ம வெறும் ஹாஃப் குக்கும்பர் தாங்க எடுத்திருக்கோம். அதிலிருந்தே பாருங்கள் எவ்வளவு ஜூஸ் வருது அப்படின்ட்டு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஜூஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு நம்ம மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேச்சுரலான டோனர் நமக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு 3/4 பாட்டிலுக்கு ரெடி ஆகிருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க, இதை எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ஃப்ரெஷ்ஷான குக்கும்பர் ஜூஸ். இது தினம் தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு நாள் தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நம்மளுடைய முகத்தை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இங்கே குக்கும்பர் ஜூஸ் எடுத்துருக்கோம். அதனால் இது ஒரு நாள் போதுமானது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில்லுன்னு நம்மளுடைய முகத்தில் அடித்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இந்த இடத்துல டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம முகத்தில் இப்படி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே போயிட்டு வந்த உடனே இதை ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய முகம் ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக தெரியும். இல்லை நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடியும் தாராளமாக இதை நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி காட்டன் பாலை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரேவை அப்படியே மெதுவாக வைப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ முகம் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடும். நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ஒரு நேச்சுரல் டோனரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முகத்துக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. இது நம்ம இயற்கையான கிடைக்கக்கூடிய குக்கும்பர்லேயே நம்ம எடுத்தது. இது எந்த பிரச்சனைகளும் கிடையாது. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ரோஸ் வாட்டரை அடித்து நமக்கும் போர் அடித்து போயிருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளுடைய மீனோஸ் பியூட்டி டிப்ஸோடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறக்கும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மீனோஸ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறக்கும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.